பெரிய கூட்டு களவாணி, 1ஆம் நம்பர் ஃப்ராடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரப்பூர்வமான ப்ரூஃப். அவங்க அண்ணன் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். பசியில்லா மயிலாடுதுறை மாவட்டம். நம்ம தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் சமைக்கிறோம். ஒரு 18 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கிராமத்தில் அணைய அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? 18 வருஷமா அணையா விளக்குன்னு இருக்காருல்ல. 18 வருஷம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 18 வருஷம் அணையா விளக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. பாரதி மோகன் வெளிநாட்டுல இருந்து வந்தது 2017ல. அவங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வந்தது 2021ல. எங்க இவங்க 18 வருஷமா அணையா விளக்கு வச்சிருந்தாங்க? 2வது, அவங்க அம்மா இறந்து போனதுக்கு இந்த மாதிரி சமூக சேவகர்னு சொல்றவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ரெகுலரா ஒரு கான்டாக்ட்லன்னு சொல்லி ஒரு 20 பேர் இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க கொடுத்துறோம். வீடு கட்டணுமா, படிக்க வைக்கணுமா, மருத்துவ செலவா, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா, அதுக்கெல்லாம் ரெகுலராவே பணம் கொடுக்கக்கூடியவங்க ஒரு 20 பேர் கான்டாக்ட்ல கையில இருப்பாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட அவங்க அம்மா இறந்து போனதுக்கு பணம் வாங்கியிருக்காங்க. 2 பேரும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அம்மா இறந்து போனதுக்கு செலவு பண்ணி பார்க்க முடியாதா? சரி, அது போகட்டும். 3வது, அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்ணாங்கல்ல, கருமாதி ஒண்ணு பண்ணாங்கல்ல, அந்த கருமாதிக்கு ரூ. 1,00,000 மேல வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் பணம் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மீடியாக்காரவங்க எல்லாம் பணம் கொடுத்து வர வச்சு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஏழைகளின் கடவுளா? கடவுள் தான். 1,00,000 கொடுத்து உன்னோட தேவைக்கு ஒரு 20,000 எடுத்துக்கிட்டு நீ 80,000 அந்த மக்களுக்கு செஞ்சினா நீ கடவுள். இந்த வீடியோ போட்டா இவ்வளவு பணம் வந்துச்சு, இப்ப நான் இந்த செயலை செய்ய போறேன்னு சொல்லி பேரை படிக்காம இத்தனை பேர் இவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க, இல்ல இத்தனை பெயர் கொடுத்தாங்க அப்படின்னு நீ படிச்சு ரூபாயை நீ காமிச்சிருந்தீன்னா நீ கடவுள் தான். அதுல இல்லாம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா அது 3 மாசம் வரைக்கும் மூவிங்லயே தான் இருக்கும். ஒரு வீடியோ 1 மில்லியன் போயிட்டாலே அது மூவிங்லயே இருக்கும். எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டிலையும் கொண்டு போய் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வீடியோ போட்ட பணம் வந்துட்டு வீடும் கட்டி கொடுத்துட்ட, ஆனா அந்த வீடியோ சேனல்ல 3 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சேனல் மூலியமா பணம் வந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த பணத்தை என்ன பண்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்கோரிதம் ஒரு வீடியோ போட்டு 1 மில்லியன் போயிட்டாலே அது 3 மாசம் வரைக்கும் தாண்டியே ஏங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்கு இன்னும் கமெண்ட்ஸ் வருது. அப்போ அல்கோரிதம் மூவிங்ல தானே இருக்கு. அப்போ அது மூலியமா பணம் வந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப அதை என்ன பண்றீங்க? அப்போ அது மூவிங்லயே இருக்கு. 3 மாசம் 1 வருஷம் ஆனாலும் அது மூலியம் பணம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றீங்க? முதல்ல ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டு உதவி கேட்டீங்கன்னா 10 நாள்ல பணம் கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோ போடுங்க. இத்தனை நபர் இந்தந்த பேர் ஊரை சொல்ல வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். இந்தந்த பேர் கொண்டவங்க இவ்வளவு ரூபாய் அனுப்பிடுவாங்க, இவ்வளவு சேர்ந்திருக்கு, அதை கட்டி முடிச்சிட்டோம். அந்த மீதி பணத்தை அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். இன்னொருத்தவங்களுக்கு மருத்துவ செலவு, சாப்பாடு செலவு பாருங்க, தப்பு கிடையாது. வீடியோ போடுங்க. இனிமே அந்த வீடியோ ஹெல்ப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ ஹெல்ப் பண்ண சொல்லுங்க தெளிவா. பாரதி மோகன் அறக்கட்டளை அவங்க அம்மா இறந்து போனதுக்கே வெளிநாட்டுல உள்ளவங்க பணம் வாங்கி 10 பேருக்கு மேல 20,000, 30,000, 50,000 வரைக்கும் வாங்கி காரியம் பண்றதுக்காரு. அவங்க அம்மா வந்து கருமாதி அவங்க அம்மாவுக்கு படைப்பாங்க பாருங்க, 16 நாள் இறந்து படைக்கிறதுக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் நீ வந்து ஏழை எளிய மக்களுக்கு, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீ வந்து அதுக்குதான் சோசியல் மீடியால சேனல் வச்சு அறக்கட்டளையும் நடத்துற. அவங்க கிட்ட ஒரு படிப்புக்கோ மருத்துவ செலவுக்கோ தான் உதவி கேட்கணுமே தவிர உன் பர்சனல் விஷயத்துக்கு நீ எதுக்கு பணம் கேட்கிற? அப்படி கேட்ட நீ சோசியல் மீடியால அதே மாதிரி வீடியோ போட்டுல கேட்டிருக்கணும்.